2016 ஆட்சி மாற்றம் வந்துடும், ஜெயலலிதா மீண்டும் ஒரு முறை வரமாட்டாங்க, மிகப்பெரிய அதிருப்தி மக்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் மீண்டும் அம்மையார் ஜெயலலிதாவே தான் ஆட்சிக்கு வந்தாங்க. 2021 இபிஎஸ் வரமாட்டார்னு எல்லாத்துக்குமே தெரியும். மக்கள் எல்லாருமே ரொம்ப அதிருப்தி ஆயிட்டாங்க, பாஜக கூட கூட்டணி போயிட்டாருன்னு. ஆனால் இபிஎஸ் அவர்கள் கீழே போயிடுவார், வீழ்ந்து போயிடுவார், திமுக 200 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்லாம் பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி 2011 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்தது. அப்படி அதிமுக வேண்டான்னு முடிவு பண்ண மக்கள் அப்போ திமுகவை தேர்வு செய்யும்போது மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுலாம் அவங்க தேர்வு செய்யலை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 3% வாக்குகள் தான் வித்தியாசம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த முறை மீண்டும் திமுக 2வது முறை ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறீங்க. எதனால வரும்? நீங்கள் எடுத்த சர்வே சொல்லுதில்ல, எதனால திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்? மக்கள் எதை பார்த்துட்டாங்க? அதிகப்படியான பாலியல் வழக்கு நடந்திருக்கே அதனாலயா? அதிகப்படியான போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கே அதனாலயா? அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குனாலயா? திருப்போணம் அஜித்குமார் அடிச்சு கொல்லப்பட்டதுனாலயா? வேங்கை வயல் அதனாலயா? முதலமைச்சர் தோணும்போது மட்டும் எந்த விஷயத்தில் அரசியல் லாபம் இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் போனாரே அதனாலயா? இல்லை கரூர் வழக்கில் மிகப்பெரிய கெட்ட பேரை சம்பாரிச்சாங்களே அதனாலயா? இல்லை இன்னும் பல வாக்குறுதிகளை சொல்லிட்டு நிறைவேற்றாமல் வெறும் அறிவிப்புகளை மட்டுமே வச்சிருந்தாங்களே அதனாலயா? எதனாலங்க மக்கள் மீண்டும் எங்களுக்கு திமுக தான் வேணும், திமுக 2வது முறை ஆட்சி அமையணும், அப்போ தான் மக்கள் எல்லாருமே நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருப்போம்னு உங்கள்கிட்ட யார் சொன்னா?